பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. யோவேல் 2:12 கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். பாருங்க, ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் முதலாவது எதிர்பார்க்கிற காரியம் உபவாசத்தோடும். உபவாசம் என்பது தாழ்மையை குறிக்கிறது. தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். அழுகையோடும், அழுகை என்பது நம்முடைய உள்ளம் உடைக்கப்பட்டு உள்ளம் திறந்து தேவ சமூகத்திலே நாம் தேவ சமூகத்தில் மனம் திரும்ப வேண்டும். புலம்பல், நம்முடைய காரியங்களை நினைத்து பார்த்து அதை பார்த்து தான் புலம்பல் வரும். பாருங்கள், கடந்த காலங்களை பார்த்து புலம்புவது போல நம்முடைய காரியங்கள், பாவங்களை, அசுத்தங்களை, தேவனுக்கு விரோதமான காரியங்களை பார்த்து புலம்பலோடு பாருங்க, முழு இருதயத்தோடு, பாதி அல்ல, ஏதோ அறகுறை மனநிலையிலே அல்ல, முழு இருதயத்தோடு கூட கர்த்தரிலே மனம் திரும்பும் பொழுது அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், நம்மை ஏற்றுக்கொள்ளுவார், நிச்சயம் ஆஸ்வதிப்பார். வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை மன்னையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.